மாயன் மலையின் பின்புறத்தில் இருதரப்பு வீரர்களும் உக்கிரமாய் தாக்கிக் கொண்டிருக்க புற்கள் சிதைந்தன. மலையின் மேலிருந்து கற்கள் உருண்டன. காயமடைந்த வீரர்களின் ஓலமும் உயிரெல்லையை கடப்பவர்களின் முனகலும் ஒலித்து கொண்டிருந்தது. இருவரிடமும் வேகமாக போரிட்டாலும் முடியன் அமைதியான மனநிலையில் இருந்தான். தளபதியை போன்று உடை அணிந்தவன் தன்னால் வீழ்த்தப்பட்டு அயல் நாட்டவனால் காப்பாற்றப்பட்டதால் அதை எண்ணி சினத்துடன் போரிடுவதை உணர்ந்தான். இருவர் இருப்பதால் தளபதி அதிகம் முன்னேறி தாக்குவதையும் உணர்ந்தான். ஆனால் யவனனின் அமைதியும் வாழ்வீச்சும் அவன் சிறந்த வீரன் என்பதை உணர்த்தியது. தளபதியின் தவறை பயன்படுத்த தருணம் பார்த்து தற்காத்து போரிட்டான் முடியன். ஒரு கணத்தில் தளபதி தனது உடலை அதிகம் முன்னேற்றி முடியனின் நெஞ்சில் வாளை பாய்ச்ச முயன்றான். நெஞ்சை நோக்கி வந்த வாளை மேல் நோக்கி நீட்டிய வாளால் உடலை விட்டு நகர்த்திய முடியன் மணிக்கட்டை சுழற்றி வாளை வீச வாள் பரிதியின் முன்கழுத்தை சீவி வெளியேறியது. அதே கணத்தில் முன்னே இருந்த தளபதியின் வாள் பிடித்த கையை தன் இடக்கையினால் பற்றிய முடியன் அவனை தனக்கும் யவனனுக்கும் இடையில் இழுத்து பரிதியை எட்டி உதைக்க பரிதி யவனனின் மேல் சென்று விழுந்தான். இருவரும் கீழ் நோக்கி சரிந்தனர். அந்த கணத்தில் தன் இடப்புறத்தில் நகர்ந்து முன்னேறிய முடியன் மீண்டும் வாளை முழு ஆற்றலுடன் வீச முதல் வீச்சு யவனனின் வாள் பற்றியிருந்த மணிக்கட்டை வெட்டி சென்றது. மீண்டும் வாள் சீர இம்முறை முடியனின் வாள் பரிதியின் கழுத்தை துளைத்து உள் நுழைந்து யவனனின் கழுத்தில் ஊடுருவி பின் கழுத்தில் வெளிவந்தது. முகத்தில் சிதறிய குருதியை துடைத்து விரிந்து கிடந்த தலைமுடியை உச்சந்தலையில் ஏற்றி கட்டிக்கொண்டு நடந்த முடியன் யவன வீரர்கள் வளையமாக நின்று காத்து கொள்ள முயலும் உத்தியை கவனித்தான். இவர்களை பரமினர் வீழ்த்தி விடுவர் என்றெண்ணி மாயன் மலையின் மீதேறி உச்சியை நோக்கி ஓடத் துவங்கினான். வெளியேற முயன்ற யவன வீரர்களின் மேல் சமவெளியில் இருந்த பரம்பு வீரர்கள் அம்பெய்த போது அவர்களின் அம்புகள் ஊடுருவ இயலாத வகையில் யவன வீரர்கள் கேடயங்களை இணைத்திருந்தனர். அம்புகள் கேடயத்தில் பட்டு தெரித்தன. ஆனால் மலை மேலிருந்து வந்த அம்புகள் யவன வீரர்களை வீழ்த்தின. ஒவ்வொரு வீரனையும் வீழ்த்த 3-4 அம்புகள் தேவைப்பட்டன. மாயன் மலைக்கு பின்னே வந்திருந்த அனைத்து யவன வீரர்களையும் பரம்பினர் வீழ்த்தி கொண்டிருக்க மலையின் உச்சியில் நின்றபடி முடியனின் கண்கள் சேரப்படையின் தன்மையை கவனித்துக் கொண்டிருந்தன. மேலும் எவ்வளவு யவன வீரர்கள் வந்துள்ளனர் என்பதை முடியன் பார்க்க விரும்பினான். ஐம்புலன்களின் மகுடம் கண்கள்.